தினமும் திருவிவிலியம் 2 அரசர்கள் அதிகாரம் 16. யூதா அரசன் ஆகாசு. ரமலியாவின் மகன் பெக்கா ஆட்சியேற்ற 17ஆம் ஆண்டில் யூதா அரசன் யோத்தாமின் மகன் ஆகாசு அரசனானான். ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதையான தாவீதை போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே தானும் நடந்து இஸ்ரேலரின் பார்வையில் ஆண்டவர் விரட்டி அடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான வழக்கத்தின்படியே தன் மகனை தீயிலிட்டு பலியாக்கினான். மேலும் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூப வழிபாடு நடத்தி வந்தான். அப்பொழுது சிரியாவின் மன்னன் ரேட்சீனும் இஸ்ரேலின் அரசனும் ரமலியாவின் மகனுமான பெக்காவும் எருசலேமுக்கு எதிராய் படையெடுத்து வந்து ஆகாசுக்கு எதிராக முற்றுகையிட்டனர். ஆனால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை. அவ்வேளையில் ஏதோம் மன்னன் தன் நாட்டிற்காக ஏலாத்தை கைப்பற்றி அங்கிருந்து யூதா மக்களை விரட்டியடித்தான். ஏதோமியர் ஏலாத்திற்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர். எனவே ஆகாசு அசிரிய மன்னன் திக்லத் பிலேசரிடம் தூது அனுப்பி, நான் உன் பணியாளன், மகன். நீர் புறப்பட்டு வந்து என்னை முற்றுகையிட்டு இருக்கும் சிரியா மன்னன் கையினின்று இஸ்ரேல் அரசன் கையினின்றும் விடுவிப்பீர் என்று சொன்னான். மேலும் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசிரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தான். அசிரிய மன்னன் அதற்கு இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை கீருக்கு நாடு கடத்தினான். எனவே அரசன் ஆகாசு அசிரிய மன்னன் திக்லத் பிலேசரை சந்திக்க தமஸ்குக்கு சென்றார். அப்பொழுது அவன் அந்நகரில் உள்ள பலிபீடத்தை கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு உரியாவுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் ஆகாசு தமஸ்குவிலிருந்து அனுப்பிய பலிபீட கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளுக்கும் ஏற்ப குரு உரியா அவன் திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார். அரசன் தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான். அவன் பலிபீடத்தை கண்டு நெருங்கிச் சென்றான். அவன் எரிபலியும் உணவு படையலும் அதில் செலுத்தி நீர்ம படையலை வார்த்தான். தனக்கென்று நல்லுறவு பலியின் இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்தான். மேலும் அவன் ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடத்தை கோவிலின் முன்புறம் இருந்து அகற்றி தன் பலிபீடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே வடபுறத்தில் வைத்தான். பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி, பெரிய பலிபீடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும் அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும் நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிப்பீர். வெண்கல பலிபீடம் திருவுளத்தை நான் அறிவதற்கென்று இருக்கட்டும் என்றான். அரசன் ஆகாசு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் குரு உரியா செய்தார். அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அவற்றினின்று அகற்றினான். வெண்கல நீர் தொட்டியை காளைகளினின்று அகற்றி அதனை கல் தளத்தின் மீது வைத்தான். மேலும் அசிரிய மன்னனின் விருப்பத்திற்கிணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். ஆகாசு செய்த பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆகாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் எசேக்கியா அரசர் ஆனான். இது ஆமேன். இன்றைய இறைவார்த்தை. நாளைய வாழ்வின் வழி. வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.